அனைவருக்கும் வணக்கம். சேனலுக்கு மீண்டும் வருக. இன்று நாம் குஞ்சல் கிரியா பற்றி பார்ப்போம். அதிகமாக சாப்பிட்ட பிறகு நீங்கள் எப்போதாவது வயிறு உப்புசமாக, சோம்பலாக அல்லது சிக்கிக் கொண்டதாக உணர்ந்திருக்கிறீர்களா? 5 நிமிடங்களில் நச்சுகளை வெளியேற்றும், செரிமானத்தை மேம்படுத்தும் மற்றும் மனத்தெளிவை அதிகரிக்கும் ஒரு பழங்கால யோக நுட்பம் இருப்பதாக நான் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வது? இன்று யோகாவிலிருந்து வயிற்றை சுத்தப்படுத்தும் சக்தி வாய்ந்த பயிற்சியான குஞ்சல் கிரியாவை நான் உங்களுக்கு கற்பிக்கப் போகிறேன். ஆனால் நாம் தொடங்குவதற்கு முன் ஒரு சிறிய எச்சரிக்கை. இது ஒரு மேம்பட்ட நுட்பம். எனவே நீங்கள் ஒரு தொடக்க நிலையாளராக இருந்தால் அல்லது உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் முதலில் உங்கள் மருத்துவரை அணுகவும். தயாரா? உள்ளே நுழைவோம். குஞ்சல் கிரியா என்றால் என்ன? வாமன தாவுதி என்றும் அழைக்கப்படும் குஞ்சல் கிரியா ஒரு யோகா போதை நீக்க பயிற்சியாகும். இதில் நீங்கள் வெதுவெதுப்பான உப்பு நீரை குடித்து பின்னர் மெதுவாக வாந்தி எடுக்கிறீர்கள். சரியாக செய்யும்போது இது கட்டுப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நன்மைகள்: 1. வயிற்றை சுத்தப்படுத்துகிறது, அமிலத்தன்மையை நீக்குகிறது. 2. அஜீரணம் மற்றும் வயிற்று உப்புசத்திற்கு உதவுகிறது. 3. நுரையீரல் திறன் மற்றும் குரல் தெளிவை அதிகரிக்கிறது, பாடகர்களுக்கு சிறந்தது. 4. மனதை அமைதிப்படுத்துகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. உங்களுக்காக, ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அதை ஒருபோதும் கட்டாயப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் உடனடியாக நிறுத்துங்கள். இப்போது அதை எப்படி பாதுகாப்பாக செய்வது என்று கற்றுக்கொள்வோம். தொடங்குவதற்கு முன் உங்களுக்கு தேவைப்படும் 1 லிட்டர் வெதுவெதுப்பான நீர், 1-2 டீஸ்பூன் அயோடின் இல்லாத உப்பு, சுத்தமான வசதியான இடம். அதிகாலையில் வெறும் வயிறு அல்லது சாப்பிட்ட 4+ மணி நேரத்திற்கு பிறகு செய்வது நல்லது. படிப்படியான பயிற்சியை பார்ப்போம். படி 1: வசதியாக நின்று ஆழ்ந்த மூச்சை எடுத்து 2 லிட்டர் முழுவதையும் ஒரே நேரத்தில் அல்லது உங்களால் முடிந்தவரை குடிக்கவும். இடைநிறுத்த வேண்டாம், இது அனிச்சையை தூண்ட உதவுகிறது. படி 2: முன்னோக்கி சாய்ந்து உங்கள் வயிற்றை மசாஜ் செய்யவும். சற்று முன்னோக்கி வளைந்து உங்கள் வலது கையை உங்கள் வயிற்றில் வைத்து மெதுவாக வட்ட வடிவில் மசாஜ் செய்யவும். இது தண்ணீர் மேல் நோக்கி நகர உதவுகிறது. படி 3: வாந்தி அனிச்சையை தூண்டவும். உங்கள் வாயை திறந்து உங்கள் நாக்கின் பின்புறத்தில் 3 விரல்களை அழுத்தி தண்ணீர் இயற்கையாகவே வெளியேற விடுங்கள். எந்த சக்தியும் தேவையில்லை. படி 4: வசதியாக இருந்தால் மீண்டும் செய்யவும். அதிக தண்ணீர் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் உங்கள் வயிறு காலியாக உணரும் வரை மீண்டும் செய்யவும். படி 5: ஓய்வெடுத்து கவனிக்கவும். 5-10 நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள். நீங்கள் எவ்வளவு லேசாகவும் புத்துணர்ச்சியுடனும் உணர்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். முன்னெச்சரிக்கைகள்: யார் இதை தவிர்க்க வேண்டும்? காட்சிகள், எச்சரிக்கை அறிகுறிகள் + திரையில் உள்ள உரை. நீங்கள் குஞ்சல் கிரியா அனைவருக்கும் ஏற்றது அல்ல. உங்களுக்கு பின்வருவன இருந்தால் அதை தவிர்க்கவும். உயர் இரத்த அழுத்தம், ஹெர்னியா அல்லது புண்கள், இதய நோய்கள், கடுமையான அமில ரிஃப்ளெக்ஸ் கர்ப்ப காலத்தில். மேலும் இதை தினமும் செய்ய வேண்டாம். வாரத்திற்கு 1 முறை அல்லது 15 நாட்களுக்கு போதுமானது.